பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆரம்ப ஜெபம் செய்வோமாக. சகல நல்ல ஈவுகளுக்கும் குறையற்ற வரங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற பரமபிதாவே, உம்முடைய ஒன்றான குமாரன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை தேவரீர் அனுப்பின இந்த திருநாளில் உம்முடைய ஊழியக்காரர்களை அவருடைய வரங்களினால் நிரப்பி உம்முடைய வசனத்தின் பிரசங்கத்தினால் திருச்சபையை உலகெங்கும் பரப்ப அஸ்திவாரம் போட்டீர். பிற மதஸ்தராயிருந்த எங்களையும் உம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு ரட்சிப்புக்கான அறிவை தந்து வருகிறீர். இந்த பெரிய உபகாரங்களை நினைவு கூறும் இத்திருநாளில் தேவரீர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் பரிசுத்த ஆவியையும் அவருடைய வரங்களையும் எங்களுக்கு அளித்து எங்களை ஆசீர்வதித்தருளும் பிதாவே, ஆமென். நாம் யாரும் கடற்கின்ற வண்ணமாக நம்முடைய இல்லங்களிலிருந்து 278வது பாமாலை வாரும் தேவ ஆவி வாரும் எங்கள் மாத்துமத்திலே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமாக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. Sa
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் யாவரும் நம்முடைய பாவங்களை பாவரிப்பின் மூலமாய் அறிக்கை செய்வோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் அனைத்தின்படி நீர் சரி கட்டுவீர்களானால் நாங்கள் கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகியோர் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்நடக்கிலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சரளமான ஒரு ஆசாபாசங்களை நீக்கி எங்கள் மனதில் ஒரு பசுதாவையினால் சுத்திகரிக்கிறோம். பிதாவாகிய கடவுளே, பிள்ளைகளாய் எங்களுக்கு இருந்தும் தயவாய் துணை செய்கிறோம். குமாரனாகிய கடவுளே, ஜனமாக எங்களுக்கு இருந்தும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசுதாவியாகிய கடவுளே, எங்களுக்கு இருந்தும் சில சத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்துகிறோம். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துர்பாக மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பிறந்த குமாரனை விசுவாசம் இருக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை துதிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் யாரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய விட்டு உரையும் விசுவாச பிரமாணத்தையும் அப்போஸ்தலர் விசுவாசத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசையும் அவன் செயலாவற்றையும் அவன் ஆர்வம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தை பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவை கடவுளை விசுவாசிக்கிறேன். அவரே குமாரனும் அவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கன்மத்தில் பிறந்து கொந்தை குலத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மனிதன் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவை கடவுள் பரிசுத்தரிக்கிறார். அவரிடத்தில் உயிர்ந்தோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரிவிடுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிலிருந்தும்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. வாரும் தூய ஆவியானவரே, உம்முடைய வசனங்களை நாம் தியானிக்க போகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த ஆவியின் திருநாளாகிய இந்த நாளிலே வாசித்து தியானம் செய்ய குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ பகுதியை நாம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துரையும் அன்பையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு திருநாள், பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று நம்முடைய திருச்சபையின் முன்னோர்கள் இந்த நாளை அனுசரிக்கின்றார்கள். அதே பாரம்பரியத்தில் இன்று நாமும் இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளாய் இந்த நாளை நாம் ஏறெடுக்கின்றோம். இன்று நாம் வாசிக்கேட்ட இந்த சுவிசேஷ பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21ஆம் வசனத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், 16ஆம் வசனத்தில் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய தேற்றுவாளன் என்றால் பரிசுத்த ஆவி என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிகின்றோம். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றுவாளன் நம்மோடு கூடவே இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் நிறைவாய் இருக்கும். இதே பகுதியிலே 17ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வது இல்லை. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்றுதான் இந்த வசனம் நாம் மிக தெளிவாய் இங்கே உணர்த்துகின்றது. இந்த பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்விலே நாம் அறிந்து கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், இன்று வாசிக்கின்ற இந்த பகுதியில் 15ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் பிதாவின் மீதும் அன்புள்ளவர்களாகவும் அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து செயல்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாகவும் நாம் இருக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. இந்த பரிசுத்த ஆவி என்ற உடனே இது ஒரு புதிய ஏற்பாட்டின் காலம்,
புதிய ஏற்பாட்டில் மாத்திரமே இந்த பரிசுத்த ஆவி இருக்கின்றது என்று நம்மில் அநேகர் நாம் நினைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி என்பது படைப்பிலே கடவுளோடு இருக்கின்றது என்பதை நாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அது மிக தெளிவாய் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆக இந்த படைக்கின்ற நிகழ்விலே பரிசுத்தாவியின் பங்கும் அங்கே இருக்கின்றதை நாம் உணர்கின்றோம். இந்த பரிசுத்தாவி மிக மிக முக்கியமான ஒன்று. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 6 வசனத்திலே அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தருடைய ஆவி அந்த சிம்சோன் என்கின்ற மனிதன் மீது இருந்த காரணத்தினாலே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், ஒரு அதிகபட்சமான ஒரு உறுதியான அங்கே பலத்தை கர்த்தர் அங்கே கொடுக்கின்றார். என்னவென்றால், அந்த நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 6 வசனத்திலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை சிம்சோன் செய்கின்றார். வெறும் கையாலே ஒரு பால சிங்கத்தை கொன்று போடுகின்ற ஒரு நிகழ்வு. இது எப்படி நிகழ்ந்தது? கர்த்தருடைய ஆவி அந்த சிம்சோன் மீது இருந்த காரணத்தினாலே அவர் மிக பெரிய அதிசயத்தை அவர் செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்று நாமும் கூட நம்முடைய வாழ்விலே மிக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், மிக பெரிய அதிசயங்களை நாம் காண வேண்டும் என்றால் இந்த கர்த்தருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி நம்மில் இருக்கின்ற பொழுது மிக பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்விலே பார்க்க வைப்பார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது அநேக தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தருடைய வார்த்தையை அங்கே மக்களுக்கு உரைத்ததை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மிக தெளிவாய் நாம் சொல்லுகின்ற காரியம், சவுலோடு பரிசுத்த ஆவி இருந்தது. ஆனால் கர்த்தரை விட்டு அவர் தூர போன பிறகு அங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 24 வசனத்துல மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு போனது. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்த ஒரு காரணத்தினாலே கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி போனது என்று திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி நம்மில் இருக்கின்ற பொழுதுதான் நம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்விலே மிக பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை நம்மில் எத்தனை பேர் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்கு பதிலாய் அசுத்த ஆவிதான் நம்மிலே அதிகமாய் ஆட்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி பரிசுத்த ஆவி படைப்பிலிருந்தே இருக்கின்றதோ அதே போல அசுத்த ஆவியும் ஏதேன் தோட்டத்திலிருந்து இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிவோம். சர்ப்பத்தின் மூலமாய் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அங்கே பாவம் இந்த உலகத்திலே வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அசுத்த ஆவி நம்மை வஞ்சிக்கின்றவனாய் இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, யோபுவை எடுத்துக்கொள்வோம், கர்த்தரே அனுமதிக்கின்றார். பிசாசானவன் அங்கே சோதிக்கின்றான். ஆனால் அந்த சோதனையிலே யோபு வெற்றி கொள்ளுகின்றார் என்பதை நாம் நன்கு அறிவோம். அவ்வாறாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது அநேக சோதனைகள் உண்டு, அநேக காரியங்கள், குறிப்பாய் இக்கட்டான வேதனையான காரியங்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இவையெல்லாம் அசுத்த ஆவி நம்மில் கொண்டு வருகின்ற ஒரு காரியம். இந்த அசுத்த ஆவிக்கு நாம் எதிர்த்து நிற்கின்றவர்களாய், அந்த சோதனையிலிருந்து நாம் வெற்றி கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவி நம்மில் நிலை கொண்டிருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. எவ்வளவு பெரிய சோதனைகள் இயேசு ஆண்டவர் அவருடைய வாழ்விலும் கூட இந்த சோதனையை எதிர்கொண்டார் என்பதை நாம் நன்கு அறிவோம். அவர்
பிசாசினால் சோதிக்கப்படுகின்ற நிகழ்வு. 3 முறை அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டும் கடைசியாய் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே என்று அந்த அசுத்த ஆவியை துரத்தி விடுகின்றார். இன்று நமக்கும் கூட அநேக சோதனைகள் உண்டு. இந்த அசுத்த ஆவியினால் அநேக இக்கட்டான நிலைமையில நாமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அநேக சுய இச்சையினாலே நாம் விழுந்து போகின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். மனிதர்கள் நாம் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மறுபடியுமாய் அசுத்த ஆவியிலே நாம் விழுந்து போனவர்களாய், அசுத்தமான காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காய் கடவுள் நம்மை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த அசுத்த ஆவியிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இயேசு ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே என்று அசுத்த ஆவியை விரட்டினாரோ, அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலும் அசுத்தமான காரியங்களை விட்டும் பாவமான செயல்களை விட்டும் நாம் விலகி இயேசு ஆண்டவருக்காய் வாழ்கின்ற பொழுது, சாட்சியானவர்களாய் நாம் ஜீவிக்கின்ற பொழுது, இந்த பரிசுத்த ஆவி நம்மேல் நிலை கொண்டிருக்கும். இந்த பரிசுத்த ஆவி நம்மேல் நிலை கொண்டிருக்கின்ற பொழுது நம்மிடத்துல சமாதானம் நிறைவாயிருக்கும், நம்முடைய உள்ளத்துல சந்தோஷம் நிறைவாயிருக்கும், நம்முடைய வாழ்விலே சமாதானம் நிறைவாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருடைய வாழ்விலே முழுமையான சந்தோஷத்தோடும் முழுமையான சமாதானத்தோடும் முழுமையான ஆசீர்வாதத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது மிக மிக குறைவாய் நாம் இருக்கின்றோம் அல்லவா? அது என்ன காரணம் என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது அதற்கெல்லாம் காரணம் அசுத்தமான செய்கைகள், அசுத்தமான கிரியைகள், அசுத்த ஆவியினாலே நாம் வஞ்சிக்கப்பட்டிருப்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளாகிய இந்த நாளிலே நம்மிடத்தில் இருக்கின்ற அசுத்தமான காரியங்களை விட்டு விலகி அசுத்த ஆவியை அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு ஆண்டவர் சொன்னதை போல நாமும் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த அசுத்தத்திலிருந்து நாம் விடுவித்து இயேசு ஆண்டவரை பிடித்துக் கொள்கின்றவர்களாய், பசுத்த ஆவியை நம்மிலே தரித்துக் கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்கின்ற பொழுது பசுத்த ஆவி நம்மில் நிலை கொண்டிருக்கும். பசுத்த ஆவியானவர் நம்மை மிக அற்புதமாய் வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பசுத்த ஆவியின் திருநாளாக இந்த நாளிலே எங்களிடத்தில் காணப்படுகின்ற அசுத்தமான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு உமக்கேற்றவர்களாய் சாட்சியானவர்களாய் இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஜீவிக்க இந்த கிருபை செய்யும். திருமறையிலே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, பசுத்த ஆவி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத மிக பெரிய காரியங்களை செய்திருக்கின்றேன் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட மிக பெரிய அதிசயங்களையும் காரியங்களையும் எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் ருசிக்க வேண்டும் என்றால் எங்களிடத்தில் காணப்படுகின்ற அசுத்தங்களை நாங்கள் விட்டு விலகி பசுத்த ஆவியை எங்களில் தரித்துக் கொள்ளுகின்ற சாட்சியான கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ கிருபை செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காய் பாது வருகின்றோம். ஒவ்வொரு திருச்சபையாரும் கண்ணோக்கி பாரும், அவருடைய தேவைகள் அனைத்தையும் கிருபையாய் சந்தியும். உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்க கிருபை செய்யும். குறிப்பாய் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். அவருக்கு வேண்டிய பூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கிருபையை நீர் தாரும் சுவாமி. இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனவர்களுக்காய் பாது வருகின்றோம். அவர்களுடைய ஆத்மாக்கு வேண்டிய இளைப்பாறுதலும் சமாதானத்தை தாரும். துக்கத்தில் இருக்கின்ற அந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் நீ தந்து ஆற்றி தேற்றிட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு நண்பர்களையும் உடைய கரங்கள் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கந்தோட்ட ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளையும் கிருபையை நீ சந்தியும்.
துதிக்கான மகிமை எல்லாவற்றுமே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரமகன் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் பல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்ற செய்யங்கள் மன்னிப்பது போல பாற்று மன்னியும். எங்கள் சோதனை பிளேஸ் பண்ணாமல் தீமன் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென். நம் மறுபடியும் நம்முடைய கீர்த்தனையுள்ள 98 ஆவியை மழை போல ஊற்றும் பல ஆளுகளை இயேசு மந்தையை கூட்டும் என்கிற கீர்த்தனை 98 நம்முடைய இல்லங்களிலிருந்து கடவுளை துதித்து பாடுவோமாக. Amen.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. முடிவு ஜெபம் செய்வோமாக. எங்கள் ரட்சிப்புக்கு அஸ்திபாரமாய் இருக்கிற இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் இந்த திருநாளில் உம்முடைய அப்போஸ்தலரை பரிசுத்த ஆவியின் வரங்களினால் நிரப்பினது போல் உமது திருவசனத்தை கேட்ட எங்களையும் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வரங்களினாலும் நிரப்பியறலும். நாங்கள் அவரால் சத்திய வேதத்தை மென்மேலும் உணர்ந்தறிந்து நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் மரண பரியந்தம் நிலைத்திருந்து மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு தயவு செய்தருளும் இயேசுவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.